Today God is looking at somebody and telling, நீ மரிப்பதில்லை, you will not die, நீ பிழைத்திருப்பாய். you will live. நீ பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை அறிவிப்பாய். You will live and declare the glory of God. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். I greet you all in the name of Jesus, who can turn all your impossibilities into possibilities. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? Are you all doing well? நீங்கள் கர்த்தருக்குள் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you are all doing well in the Lord. இந்த நாட்களிலே பூமி எங்கும் தீர்வுகள் காணப்படாத ஒரு இடத்திலே நாம் காணப்படுகிறோம். We are in those days where we are not able to find a solution. சிலது தீர்வுகள் கண்டது போல் இருந்தாலும் இன்னும் சரியான அதோடைய விளைவுகளை காணாமல் நாம் காணப்படுகிறோம். Though it may seem that we have found a solution, we have not seen the results of it. அது மாத்திரமில்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற அநேக பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Not only that, we have been seeing the people who have been around us have been affected. ஒரு சில பேர்கள் அவர்கள் நேசித்த அநேக பேரை இழந்திருக்கிறார்கள். Many have lost their loved ones. அது மாத்திரமில்லாமல் எல்லாவற்றையும் காற்றிலும் இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு மரணத்துடைய பயம் அநேக பேருடைய இருதயத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. And not only that, a kind of a fear of death has been occupied in most of our hearts. என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. It's a situation where we do not know what will happen. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தேவன் உங்களுக்காகவே ஏற்படுத்தியிருக்கிறார். To you who have been watching this program, if you are also facing a similar situation, then this program has been designed for you. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருப்பார்கள் என்றால் உடனடியாக தொலைபேசியின் வழியாக அழைத்து அவர்களை ஏஞ்சல் டிவிக்கு டியூன் இன் பண்ண சொல்லுங்க. If you know any of your relatives who have been going through the same kind of situation, then give them a call immediately and ask them to tune into Angel TV. கர்த்தர் உங்க ஒவ்வொரு பேரோடு கூட பேச போகிறார். God is about to speak to each and every one of you. என் இருதயத்திலே உணர்கிறேன் அநேக பேரை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக அனுப்ப போகிறார் என்று. I believe in my spirit that God will send a word that will strengthen each one of your hearts. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அநேக பேர் மறக்கப்பட்ட அனுபவங்களிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். In these times, many of you have been feeling forgotten. இன்றைக்கு நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். Today I heard a news. தன் மகளுக்கு ஒரு ஆபரேஷன், தாய் தகப்பனார் சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் முடிஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய வீட்டுக்கு வந்துடாதே, உன் கணவன் வீட்டிலே தங்கிவிடு. A daughter had to undergo an operation and the parents told, do not come back home after you finish your operation. Please stay back wherever you are. நீ ஆபரேஷன் நடந்தும் உன்னை வந்து எங்களால் பார்க்க முடியாது. Even after the operation is done, we cannot come and visit you. ஏனென்றால் எங்களுக்கும் மரண பயம் இருக்கிறது. Because even we are facing the fear of death. தாய் தகப்பனால் மறக்கப்பட்ட ஒரு மகள். She is a daughter who have been forgotten by her own parents. நேற்று தினம் ஒரு மரண வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். Yesterday I went to pray in a house of death. அந்த வீட்டுடைய மகன் சொன்ன ஒரு காரியம் என் இருதயத்தை உடைத்தது. The son of that house told me something that broke my heart. தன் ஊழியர் அவரிடத்திலே சொன்னார், இந்த அடக்காராதனை நடத்துவதற்கு எங்களால் வர முடியாது. The pastor told them that we cannot come and conduct this funeral service. என்னால் யாரையும் அனுப்பவும் முடியாது. I cannot even send anybody. அப்பொழுது அந்த சகோதரர் சொல்லுகிறார், ஏறக்குறைய அநேக ஆண்டுகளாய் நான் இந்த சபைக்கு அங்கத்தினராய் காணப்படுகிறோம். And this brother tells me that I have been going to this church and have been a member of this church for many years. சபை ஊழியர்கள் எங்களை மறந்து விட்டார்கள். Even the pastors have forgotten. அதுவும் இப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில. And this happens at this complicated situation. இதற்கு நாங்கள் என்ன செய்வது? What should we do for this? இப்படி அநேக பேர் மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள். It's a kind of situation where many had forgotten. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? But what does God say? வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். Let's read Isaiah chapter 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை,
நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். Remember these, O Jacob and Israel, for you are my servant. I have formed you, you are my servant, O Israel. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். God is looking at you and telling you, you are my servant and I have formed you. நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். I have formed you. என் தாசியே, நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். My servant, you have been formed by me. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். The psalmist says, I am fearfully and wonderfully made. நீர் என்னை ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயமாய் என்னை உருவாக்கி இருக்கிறீர். I have been fearfully and wonderfully made. உலகத்துல சில தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த தொழில்நுட்பங்களை கண்டு நாம் ஆச்சரியப்படுவதுண்டு. When certain technologies have been invented, we usually wonder at these technologies. சில தேசங்களிலே, வெளிநாடு தேசங்களிலே அவர்கள் கண்டுபிடிக்கிற சில தொழில்நுட்பங்களை கண்டு நாம் வியந்து போவதுண்டு. Sometimes when some of the technologies have been invented in some foreign countries, we all wonder at them. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 139 சொல்லுகிறார், நாமே ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயமாய் நாம் காணப்படுகிறோம். But the psalmist David tells in Psalm 139 that I am fearfully and wonderfully made. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரமிப்புகளுக்கும் மேலாக நாம் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். We are much wonderfully and fearfully made than the technologies of this world. ஒரு மனிதன் உருவாக்கின தொழில்நுட்பமே அவ்வளோ பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் என்றால், கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் அதை காட்டிலும் பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் நாம் காணப்படுகிறோம். If the technologies that are being formed by a common man is being so wonder, then how much more wonderful are you and me who have been formed by God himself. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். God is telling that you have been formed by me. அதோட இரண்டாவது பகுதியை தேவன் வாக்குத்தத்தமாக இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். God is giving you as a promise the second part of this verse. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. O Israel, you will not be forgotten by me. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. O Israel, you will not be forgotten by me. அந்த இஸ்ரவேல் என்கிற பெயரை உங்கள் பெயராய் மாற்றிக்கொள்ளுங்கள். Change the name of Israel to your name. அந்த இஸ்ரேல் என்று எழுதப்பட்ட பகுதியில பக்கத்துல உங்க பெயர் எழுதி கொள்ளுங்க. Put in your names where the name Israel is being mentioned. எனக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. God is looking at you and telling you, you will not be forgotten by me. யார் வேணாலும் மறந்து போகலாம். Anybody can forget you. நான் இன்னும் உன்னை நினைவு கூறுகிறேன். But I will still remember you. நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என் கரங்களால் உருவாக்கப்பட்டவன். You have been fearfully and wonderfully made by my own hands. உன்னை நானே உருவாக்கினேன். I have formed you. நானே பாதுகாப்பேன். And I will protect you. இதுவரைக்கும் வழி நடத்துவேன். I have been guiding you. இனிமேலும் வழி நடத்துவேன். And I will continue to lead you. இதுவரைக்கும் பாதுகாத்தேன். I have been protecting you. இனிமேலும் பாதுகாப்பேன். And I will continue to protect you. இதுவரைக்கும் வழி காட்டினேன். I have been leading you. இனிமேலும் வழி காட்டுவேன். And I will continue to lead you. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. மறக்கப்பட்டிருக்கிற தேவஜனமே, Dear children of God who have been forgotten, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், today God is looking at you and telling நீ you, என் தாசன், you are my நீ servant. என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து மிக அழகாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு மறக்கப்பட்ட குழந்தையை குறித்து எழுதுகிறார். In Ezekiel chapter 16 verse 4 onwards, prophet Ezekiel has written beautifully about a forgotten child. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அதை விளக்கின வார்த்தைகள் ஒரு பிரமிப்பை உண்டாக்கினது. And the way he has described the child there has been a wonder. நாம் ஒன்றாய் சேர்ந்து வாசிப்போமா? Shall we all read it together? எசேக்கியேல் 16:4 வாசிப்போம். Let's read Ezekiel chapter 16 verse 4 onwards. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்பில் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாகுவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளின் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய
ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருக்கவும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். As for your nativity, on the day you were born, your navel cord was not cut, nor were you washed in water to cleanse you. You were not rubbed with salt, nor wrapped in swaddling clothes. No eye pitied you to do any of these things for you, to have compassion on you, but you were thrown out into the open field when you yourself were loathed on the day you were born. ஒரு தாயினால் மறக்கப்பட்ட ஒரு குழந்தையின் நிலையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி விளக்குகிறார். Here, Prophet Ezekiel is describing the situation of a child who has been forgotten by its own mother. அந்த குழந்தையின் நிலையை மிக அழகாக வர்ணித்து எழுதுகிறார். He has described the situation of the child very beautifully. தொப்பில் சரியாக அறுக்கப்படாத ஒரு குழந்தை. It's a child where the navel cord was not being cut properly. அப்படி என்றால் அதை மறப்பதற்கும் அதை தூக்கி எறிவதற்கும் தன் தாயார் மிக வேகமாய் செயல்பட்டிருக்கிறாள். That means its mother had acted very swiftly to forget it and to throw the child. ஒரு பெற்ற தாய் ஒரு குழந்தையை மறக்க முடியாது. A mother can never forget her own child. குழந்தையோட பிறந்த நாளை கூட ஒரு தகப்பனார் மறந்து போகலாம், ஆனால் தாய் மறக்கவே மாட்டான். A father can forget the child's birthday, but a mother will never forget. வலியிலே பெற்றெடுக்கிற ஒரு குழந்தை. She brings forth the child in great pain. மாதங்களாய் சுமந்து அந்த குழந்தையை பாதுகாக்கிற ஒரு தாய். She is a mother who carries this child for months and protects the child. இந்த குழந்தையோ மறக்கப்பட்ட ஒரு குழந்தை. But this child has been forgotten. தன் தொப்புள் கொடியை சரியாக அறுப்பதற்கு ஆள் இல்லையா? There is nobody to even cut off the navel cord. அந்த குழந்தையின் சரீரம் முழுவதும் ரத்தம். The child's body was covered with blood. உப்பினால் கழுவதற்கு ஆள் இல்லை. There was nobody to wash it with the salt. அந்த குழந்தையின் மீது பாசம் காட்டுவதற்கும் ஆள் இல்லை. There was nobody even to show love on this child. அந்த ரத்தத்தை கழுவதற்கு ஆள் இல்லை. There was nobody to wash off the blood. அந்த குழந்தையை ஒரு துணியினால் சுற்றுவதற்கும் ஆள் இல்லை. And there was nobody to even wrap the child with swaddling clothes. கை கழுவப்பட்ட ஒரு நிலை. It was a situation where the child was being washed off. கை விடப்பட்ட நிலை. It was a situation where it was left out. அந்த குழந்தை மரணத்திற்காக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு குழந்தை. This child was being subjected to death. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை. It was a child who was expecting death. வேதவசனம் சொல்லுகிறது நீ அருவருக்கப்பட்டு வெளியே எறியப்பட்ட ஒரு குழந்தை. The Bible says that the child was loathed and thrown out. வெளியே துரத்தியாச்சு. It was thrown out. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த குழந்தையை பார்த்து தேவன் என்ன செய்தார்? What did God do looking at this child who was subjected to death? வாசிப்போம் அதே அதிகாரத்திலே 6வது வசனம். Let's read in the same chapter verse 6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். And when I passed by you and saw you struggling in your own blood, I said to you, in your blood, live. Yes, I said to you, in your blood, live. முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த குழந்தையின் நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The first 2 verses, it is written about the situation of the child. ஆனால் 6வது வசனமோ தேவன் அந்த குழந்தையை கண்ட பின்பு என்ன ஆனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in the verse 6, it's written about what happened after God saw the child. தேவன் சொன்னார், நான் உன்னை கண்டு. God said, I have seen you. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். The God whom you and I worship is a God who sees us. வசனத்திலே வாசிக்கலாம், உன் இரத்தத்திலே நான் உன்னை கண்டேன். In the verse it's written, I have seen you in your blood. அப்படினா உன்னுடைய பிரச்சனையில தேவன் உன்னை பார்க்கிறார். That means God is seeing you when you are in your problems. உன்னுடைய பண நெருக்கடியில தேவன் உன்னை பார்க்கிறார். God is looking at you when you are in your financial crisis. உன் நோயின் ஆதிக்கத்திலே உன்னை பார்க்கிறார். God is looking at you when you are in your sickness. உன்னை மாத்திரமல்ல உன் சூழ்நிலையும் காண்கிற தேவன். God does not just look at you but also looks at your situation. தேவன் சொல்றார், உன்னை கண்டு.
And the verse says, I have seen you. நீ மிதிக்கப்படுகிற ஒரு சூழலில் இருப்பதை நான் கண்டு, I have seen you in a situation where you could be trampled. கொலை உயிராய் குற்றுயிராய் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டதை கண்டு, I have seen you in a situation where you were surrendered to death. உன்னை பார்த்து நான் சொன்னேன், I have seen you and I told you. பிழைத்திரு என்றேன். I said, live. பிழைத்திரு என்றேன். I said, live. மறுபடியும் தேவன் சொல்கிறார், ஆம், உன் ரத்தத்தில் உன்னை கிடைக்கிறதை கண்டு உன்னை பார்த்து நான் சொன்னேன், பிழைத்திரு. And again God says, yes, I have seen you struggling in your own blood and I tell you, live. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இதே நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பிழைத்திரு பிழைத்திரு என்று உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார். As we are reading this verse, if you find yourself in this situation, then God is looking at you and telling you, live. And again He tells you, live. கொலை உயிராய் குற்றுயிராய் உன்னை தள்ளியிருக்கலாம். Maybe you have been thrown out to be killed or to be wounded. மரணத்திற்காக உன்னை ஒப்புவித்திருக்கலாம். Maybe you have been surrendered to death. உன் தாய் உன்னை மறந்திருக்கலாம். Maybe your mother would have forgotten உன் you. தந்தை உன்னை மறந்திருக்கலாம். Your father would have forgotten you. உன்னை நேசித்தவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். Your loved ones would have forgotten you. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், But today God is telling நீ you, என்னால் மறக்கப்படுவதில்லை, you will not be forgotten by நான் me. மறப்பதில்லை. I will not forget you. உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், I look at you and tell you, பிழைத்திரு. live. கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட பிள்ளையே, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பிழைத்திரு. Dear child of God who has been affected by this coronavirus, God is looking at you and telling you, live. ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டே இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிழைத்திரு. Maybe you are watching this program struggling and facing death, and God is looking at you and telling you, live. ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பிழைத்திரு. Maybe you are watching this program lying on the hospital bed. God is looking at you and telling you, live. சரீரத்திலே ஒரு சில அடையாளங்களை கண்டு மரண பீதியோடு இருக்கும் தேவனுடைய ஜனமே, பிள்ளையே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பிழைத்திரு. Dear children of God who have been looking out for symptoms in your body and have been affected by fear, God is looking at you and telling you, live. ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு தேவ வல்லமை இறங்குவதை என் ஆவிலே உணர்கிறேன். Each time I read this verse, I feel God's power coming down in my spirit. பிழைத்திரு. Live. நீ மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten. தாய் உன்னை எறியலாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. Maybe your mother would have thrown you out, but you will not be forgotten by me. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சக்கரையா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In Luke chapter 1, it's written about a priest called Zacharias. 30 வருடத்திற்கு முன்பாக அவருக்குள்ள ஒரு ஜெப குறிப்பு இருந்தது. 30 years ago, he had a prayer request. அந்த ஜெப குறிப்பு என்ன? What was his prayer request? தனக்கு தேவன் ஒரு குழந்தையை தர வேண்டும். God should give him a son. தனக்கு சந்ததியை தேவன் கட்டளையிட வேண்டும். God should give him a generation. என்கிற ஒரு ஜெப குறிப்போடு தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டார். And he was with this prayer request in the presence of God. வருடங்கள் கடந்து ஓடினது. The years passed by. ஜெபிப்பதை அவர் நிறுத்திவிட்டார். He had stopped praying about it. அதை குறித்து நினைப்பதையும் மறந்து விட்டார். He also forgot to remember about it. ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்களாக கணவனும் மனைவியும் மாறிவிட்டார்கள். Because both husband and wife were old and advanced in age. 30 வருடத்திற்கு பின்பாக ஒரு தூதன் அவருக்கு முன்பாக தோன்றி, After 30 years, an angel appeared before them. சக்கரியாவே, பயப்படாதே, உனக்கு ஒரு குமாரனை கட்டளையிடுவேன் என்று தேவன் அவரோடு கூட பேசினார். God spoke to them saying, Zacharias, do not be afraid, and I will give you a son. ஒருவேளை நீ அந்த ஜெப குறிப்புகளை நீ மறந்திருக்கலாம். Maybe you have forgotten his prayer request. 30 வருட காலத்திற்கு முன்பாக ஜெபித்த ஜெப குறிப்பை நீ மறந்திருக்கலாம். You would have forgotten the prayer request which you had prayed 30 years ago. இன்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து தேவதூதனை அனுப்பி சக்கரியாவுக்கு முன்பாக பதிலாய் வந்த தேவதூதனை போல் இன்றைக்கு அடியானை உங்க வீட்டிலே அனுப்பி தேவன் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நினைவு கூறுகிறார். God is sending me just like how he sent the angel before Zacharias and is giving you this promised word.
நான் நினைவு கூறுகிறேன். I will remember you. நான் செய்வேன். I will do it. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை மறந்திருக்கலாம். Maybe you have been forgotten in your workplace. உங்க வியாபார ஸ்தலத்துல உங்களை மறந்திருக்கலாம். You would have been forgotten in your business. உங்க பிள்ளைங்க உங்களை மறந்திருக்கலாம். Your children would have forgotten you. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், Today God is telling you, இஸ்ரவேலே, oh Israel, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. you will not be forgotten by me. பிழைத்திரு என்றேன். You will live. இன்னைக்கு யாரையோ தேவன் பார்த்து சொல்லுகிறார், Today God is looking at somebody and telling, நீ மரிப்பதில்லை, you will not die. நீ பிழைத்திருப்பாய். You will live. நீ பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை அறிவிப்பாய். You will live and declare the glory of God. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe it, you will see the glory of God. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். Today we are going to pray. இங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. Wherever you are, kneel down. ஜெபிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை அநேக பேரை தொடப் போகிறது. As you are praying, the presence of God will touch many of you. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. Wherever you are, kneel down. தேவனை நோக்கி உம்முடைய கண்களை திருப்புங்க. Kneel down and look at God. தேவனுடைய பிரசன்னத்தை வரவேறுங்க. Welcome His presence. அப்படியே கரங்களை உயர்த்தி, Stretch out your hands. ஒருவேளை பலவீனத்தோடு உங்க வீட்டுல ஆட்கள் இருப்பார்கள் என்றால் அவங்க மேல உங்க கரத்தை வைங்க. If there is anybody who are sick in your homes, then lay your hands on them. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்குன்னா பலவீனமான இடத்துல உங்க கைகளை வைங்க. If you have sickness in any part of your body, place your hands. அதிக இருமல் இருக்குன்னா உங்க தொண்டை மேல உங்க கரங்களை வைங்க. If you have cough, then place your hands on your throat. உங்களுக்கு பார்வையில பிரச்சனை இருக்குன்னா உங்க கண்கள்ல உங்களுடைய கரங்களை வைங்க. If you have problems with your vision, place your hands on your eyes. இருதய கோளாறு இருக்கிறவர்கள் இருதயத்துல கையை வைங்க. If you have problems with your heart, place your hands on your heart. விசுவாசத்தோடு, With faith. விசுவாசத்தோடு With faith, நான் ஜெபிக்க போகிறேன். we are going to pray. எல்லா கண்களும் மூடி இருக்க. Let's all close our eyes. ஆண்டவரே, ஒரு குழந்தையின் நிகழ்வை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தீர். Lord, you have brought a picture of a child before us. கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, It was a child who was left out. தேற்றுவதற்கும் ஆதரவு இல்லாத ஒரு குழந்தை, There was nobody to show pity or compassion on the child. வெறுக்கப்பட்டு எரியப்பட்ட ஒரு குழந்ை. It was a child who was loathed and thrown out. இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலைமையில அநேக பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறாங்க அப்பா. Today many are in the same situation and watching this program. அவளுக்காக நீர் இறங்குவதற்காக நன்றி. Thank you Lord for your coming down on them. இப்பொழுதே அவர்களை பார்த்து பிழைத்திரு என்கிற வார்த்தையை நீர் அனுப்புவதற்காக நன்றி. Thank you Lord for your sending your word to live on each of them. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நான் சொல்லுகிறேன், பிழைத்திரு என்று நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன். Today I tell your word on them, live. அவர்கள் மரிப்பதில்லை, They will not die. பிழைத்திருப்பதாக. They let them live. அவருடைய இருதயம் பிழைத்திருப்பதாக. Let their heart live. அவருடைய சிறுநீரகம் பிழைத்திருப்பதாக. Let their kidneys live. அவங்களுடைய நுரையீரல்கள் பிழைத்திருப்பதாக. Let their lungs live. எல்லா செலுத்திரங்கள் அவயவங்களும் பிழைத்திருப்பதாக. Let all the organs of their body live. உம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குகிற தேவன் அல்லவா? You are the God who sends in your word and deliver them. அவருடைய ஆரோக்கியம் பிழைத்திருப்பதாக. Let their health start living. அவருடைய வியாபாரம் பிழைத்திருப்பதாக. Let their business live. அவருடைய வேலை ஸ்தலம் பிழைத்திருப்பதாக. Let their workplace live. அவருடைய வாழ்க்கை பிழைத்திருப்பதாக. Let their life live. அவருடைய குடும்ப வாழ்க்கை பிழைத்திருப்பதாக. Let their family life live. அவருடைய பிள்ளைகள் பிழைத்திருப்பார்களா? Let their children live. அவருடைய வீசா பிழைத்திருப்பதாக. Let their visas live. அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி. Thank you Lord for your doing that. இந்த வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுதே இயேசுவை நாமத்தினாலே அங்கங்க அற்புதம் நடப்பதற்காக நன்றி. Thank you Lord for your sending in your word and the miracles are being happening in those places right now. சரீரத்திலே மரித்து போயிருக்கிற அவயவங்கள் இப்பொழுதே ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. Thank you Lord for every dead organs are coming back to life right now. ஒரு தெய்வீக சுகத்தை அனுப்புவீராக. Send them a healing right now. ஒரு தெய்வீக சுகத்தை அனுப்புவீராக. Send them a healing, Lord Father. இப்பொழுதே பலப்படுத்துவதற்காக நன்றி. Thank you Lord for your strengthening them. இஸ்ரவேலே,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. Oh Israel, you will not be forgotten by me. உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்ததற்காக நன்றி. Thank you Lord for your remembering your children. கொடுத்த ஒவ்வொரு விடுதலைக்காகவும் நன்றி. Thank you Lord for the every deliverance that you have given them. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Take complete control. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing for you. என்னுடைய புது யூடியூப் சேனல் Mighty God சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Do not forget to subscribe our YouTube channel, Mighty God channel. அதன் வழியாக எங்களுடைய ஊழியத்தின் நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Through that you can be updated about our ministry. நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு தெரிவிக்க மறந்துவிடாதீர்கள். Do not forget to share your experiences and your testimonies with us. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord be with you all. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week with another message, this is your friend, pastor, brother Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.